Hi, welcome to Student Maths. 10th Maths exercise 2.3 first second subdivision பார்க்கலாம். Find the least positive value of x. x ஓட least positive value என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, listen. இப்போ solution given கொடுக்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்க? 78 plus x concurrent 3 mod 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல பார்த்தீங்களா 3, அதுதான் ரிமைண்டர். இப்போ அந்த ரிமைண்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 78 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இப்போ மாடு 5ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்ம 5n 5k ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம மல்டிப்ளையில் எழுத போகிறோம். இப்போ 78ல் 3யை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 75 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5n. அப்போ 5ஓட எண் வந்து மல்டிப்ளையில் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு எண் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 5 மல்டிப்ளையில் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னவோ மாறிடும், டிவைடில் வந்துடும். அப்போ டிவைடில் வரும்போது இப்போ எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம 5ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 1 2 3 4 வரையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 5 டேபிளில் வராது. ஆனால் இதுவே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்போ 80 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். அப்போ 80 எந்த டேபிளால் நம்ம டிவைட் பண்ண முடியும், எந்த நம்பரால் 5ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் த வேல்யூ ஆஃப், அப்போ therefore the least positive value of x is 5. நம்ம ஒன்றுனா என்ன பண்ணலாம், ரஃப் ஒர்க்கில் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 75 ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேம்மா, அப்போ 76/5ன்னு வரும். அப்போ இதெல்லாம் டிவைட் பண்ண முடியாது, டெசிமலில் வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்படி 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 எக்ஸுக்கு பதிலாக 5ங்கிற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் 75 ப்ளஸ் 5 அப்போ என்னவாகும் நம்மளுக்கு 80. இப்போ 80 வந்து 5 டேபிளில் வரும் நம்மளுக்கு. அப்போ the least positive value of x is 5 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் அதே தான், எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ரிமைண்டரில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸும் இருக்குது 3யும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். 18n concurrent x plus 3 mod 4. அப்போ நம்ம ரிமைண்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். 18n மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ மாட் 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம 4n எழுதிக்கலாம். 89ல் 3யை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 86 வரும். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n. இப்போ எண்ணை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4ஐ டிவைடுக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ 86 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு n. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்னமா கிடைக்கும், 86 மைனஸ் 1/4 அப்படின்னா 85/4ன்னு கிடைக்கும். ஸோ 85ங்கிறது 4 டேபிளில் வராது சரியா, இப்போ ரிமைண்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கும், டிவைட் ஆக முடியாது. அப்போ நம்ம அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 84/4ன்னு வரும். அப்போ இந்த 84ங்கிறது 4 டேபிளில் வரும், 4ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ the least positive value of x is 2. Therefore the least positive value of x is 2. ஸோ இந்த ரெண்டு சம்மும் புரிஞ்சதா? இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.